Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்திருக்கிறது A2Z தமிழ். நான் உங்க ஜெகதீசன். நம்ம பொதுவா ஏதாவது வெப்சைட் லாகின் பண்ணும்போதோ இல்ல பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணும்போதோ இந்த கேப்சா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். வெப்சைட் லாகின் பண்ணும்போது வெரிஃபை கேப்சா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இது நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். இது இந்த கேப்சா ஹியூமன் தான் லாகின் பண்றாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த கேப்சா ஆப்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நிறைய பேர் நினைச்சிருப்போம். சில பேர் சொல்லியும் இருப்பாங்க. இப்போ இது யாரும் ஹேக் பண்ணக்கூடாது, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இதை அக்சஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதால் மேலே இருக்கிற கேப்சாவை பார்த்து இங்கே கீழே என்டர் பண்ண முடியாது, ஹியூமனாக இருந்தால் மட்டும்தான் அதை பார்த்து கீழே என்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சில தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேர் சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்களே கூட நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இங்கே உண்மை கிடையாது. இந்த கேப்சாவுக்கு பின்னாடி ஒரு கம்பெனி மிகப்பெரிய பல்லாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது பற்றின தெளிவான தகவல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் ஆரம்பித்தோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த மேலான ஆதரவை பொறுத்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் மேலும் பல கண்டினியூட்டியான வீடியோஸ் இந்த சீரியஸ்லையும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேப்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குழப்பம் நம்மள பல பேருக்கு இருக்கும். அதில் சில பேர் இந்த ஹியூமனாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் பல ஆயிரம் கோடிகளை ஒரு கம்பெனி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2009க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கூகுள் நிறுவனத்துடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த கூகுள் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இது வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் பார்க்கலாம், ஆண்ட்ராய்டு ஆப்ஸுமே இருக்குது. ஸோ இந்த கூகுள் புக்ஸ் நிறைய பழைய புத்தகங்களை புதுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரும்போது ரொம்ப வேகமாக ஸ்கேன் பண்ணக்கூடிய டெக்னாலஜிகள்லாம் வச்சு பழைய புக்ஸு, பழைய நியூஸ் பேப்பர்ஸு, பழைய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப வேகமாக ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது பழைய புத்தகங்கள், பழைய நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற போது சில இடங்களில் அழுக்குப்பட்டு சில வார்த்தைகள் தெரியாமல் அடிப்பட்ட மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நிறைய பணம் செலவு பண்ணி அதுக்குன்னு வேலையாட்களை போட்டு மேனுவலாக தான் அதை சரி செய்ய முடியும். அங்கே தான் கூகுள் நிறுவனம் ரொம்பவே ஸ்மார்ட்டாக ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த கேப்சா டெக்னிக். இந்த கேப்சா மூலமாக சரியாக அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற புத்தகத்தில் இருக்கக்கூடிய சரியாக இல்லாத வார்த்தைகளை, இப்போ நீங்கள் இமேஜில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சரியாக இல்லாத வார்த்தைகளை நமக்கு கேப்சாவாக கொடுத்து அதை கீழே என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்டர் பண்ணுறதன் மூலமாக அதோடைய தெளிவான அர்த்தம் என்ன, அந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தையோடைய ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம கேப்சாவில் என்டர் பண்ணும்போது கூகுள் நிறுவனம் அதை அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு 2009க்கு அப்புறமா தான் இந்த கேப்சா அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கே உள்ளே கொண்டு வராங்க. இப்போது இந்த கேப்சா டெக்னிக் ரொம்ப அதிகமாக வளர்ந்து பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதோட நிறுத்தல இந்த கூகுள் நிறுவனம் இப்போது ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா கூகுள் மேப்ஸுக்கும் இந்த டெக்னிக்கை ரொம்பவே சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சேட்டலைட்லேருந்து எடுக்கக்கூடிய மேப் எல்லா இடங்கள்லையும் தெளிவாக இருக்காது. அப்படி தெளிவாக இல்லாத இருக்கக்கூடிய இடங்களை நமக்கு காட்டுவாங்க. இப்போது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த பிரிட்ஜஸ், பாலங்களை மட்டும் சூஸ் பண்ணுங்கள், இல்லை இதில் இருக்கக்கூடிய கார்ஸை மட்டும் சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இதில் இருக்கக்கூடிய ஃபயர் சேஃப்டிக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபாரின்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் தண்ணி பைப் வச்சுருக்கிற மாதிரி அங்கே ஃபயர் சேஃப்டிக்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், இல்லைனா ரோடு வாலை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், சிக்னல் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சில பிக்சர்ஸ்லாம் கொடுத்து நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய டெக்னிக் எல்லாமே கூகுள் மேப்ஸ் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கேப்சா மூலமாக. இப்போ புரியுதா இந்த கேப்சா எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு? இதுதான் உண்மையான காரணம். ஆனால் நம்மள பல பேர் இது உண்மையான காரணம் ஹியூமனாக ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். நானும் இது நாள் வரைக்கும் இந்த ஆர்டிக்கல் உங்களுக்காக நான் சர்ச் பண்ணி எடுக்கிற வரைக்குமே நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஹியூமனாக ஐடென்டிஃபை பண்ண தான் கேட்குறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வியாபார தந்திரம் அடங்கி இருக்குது அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. கூகுள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்மார்ட்டான ஐடியாஸ் எல்லாம் வச்சு தான் ரொம்பவே ஸ்மார்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இணையதள உலகத்தையே தன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்க முடியாது கூகுளால்.
இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேறு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஹாலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த சீரியஸ் இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரியஸை தொடரணுமா வேண்டாமான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களுடைய மேலான ஆதரவை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பாய் பாய்.